ஹாய் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இது உங்கள் ரீனோ சொல்யூஷன்ஸ் இன்ஜினியர் பில்லி. நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீதி அண்ணா நகர்னு சொல்லக்கூடியது. எல்லா ஊரில் அண்ணா நகர்ன்றது முக்கியமான இடம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த ரஷ்ஷான இடத்துல ஒரு பழைய பில்டிங்கில் பஃப் பேனல் யூஸ் பண்ணி பேனல் பண்ணியிருப்போம். நம்ம அதோட வீடியோ தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஃபேப்ரிகேஷன் ஒர்க் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கு மேலே பஃப் பேனல் வந்து 50 mm திக்னஸில் உள்ள பஃப் பேனலும், சைடு வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 mm திக்னஸ் உள்ள பஃப் பேனலும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மேலே சேனல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே சேனலில் ஃப்ளோர் சேனலில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்க தெரியும் உங்களுக்கு. வாட்டர் டேங்க் வர்றதுலாம் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிடுவாங்க. ஒவ்வொன்றும் கஸ்டமைஸ் தான் எல்லாமே. நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வித்தியாசமான ப்ராஜெக்ட் இருக்குது. இது வந்து ஒரு கமர்ஷியல் கடை. மாடி வந்து பார்த்தீங்கன்னா G+3 இது வந்து 3rd ஃப்ளோர். இது ஏற்கனவே G+2 இருக்குது. இது 3rd ஃப்ளோர். 3rd ஃப்ளோர் ரூம்ஸ் எல்லாமே நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம். நம்ம ஒரு ஆஃபீஸ் ரூமுக்காக ஹாலாக கட்டி ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் டேங்க் ஏரியா கவர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா? வந்து இல்லை, இப்போ பண்ணியிருக்காங்க. அதோட சீக்வன்ஸாக அது. எலக்ட்ரிக்கல் எல்லாமே கன்சியூம் பண்ணாமல் ப்ளம்பிங்கு அதே மாதிரி கீழே வழியாக கொண்டு போயாச்சு. செவரு கைப்பிடி செவரு இருந்தது தான். அது மேலே கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்போம். நம்ம இந்த வால் ஒவ்வொரு கார்னரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த கிராஸ் கட் பார்த்தீங்கன்னா கிளியராக நுணுக்கமாக மகரம் எடுத்து கட் பண்ணி அந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க பசங்க. அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதையும் கட் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு இதுலேயும் கிளிப்பிங் மாதிரி நம்ம வந்து சேனல்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி போனாங்க. இது கம்ப்ளீட் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் டேப் யூஸ் பண்ணி அந்த வால் பேனலில் வந்து ஜாயினிங் காம்பவுண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க. விண்டோஸு டோர்ஸ் ஓப்பனிங் எல்லாம் நம்ம அதில் கொடுத்துருவோம். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி டோர்ஸ் அண்ட் விண்டோஸு இல்லை வுட்டு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபிவிசி யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு கம்ப்ளீட் ஸ்டேஜ் வந்துருச்சு. இதோட ப்ரிவியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடுத்தது வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த செங்கல் வச்சு கட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங். ஏன்னா உள்ளே வெளியே நாங்கள் போகிறதுக்கு வேறு அக்சஸ் கிடையாது. அதனால் அந்த ஹோல்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி சைட் ஹேண்டில் பண்ணும்போது பெயிண்டிங் எல்லாமே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட் நாங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணியிருக்கோம். மந்த்லி இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் சர்வசமாக ஒரு 15 ப்ராஜெக்ட்ஸ் ஒரு மந்த்துக்கு நாங்கள் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் 10லேருந்து 15 மினிமம் 10ன்றது ரொம்ப கம்மி. டீமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 1 வீக்கில் முடிச்சது தான் எங்களுக்கு. மேலே ரூஃபிங் ஒரு 3 நாள், கீழே வால் பேனல் ஒரு 4 நாள், ஷிஃப்டிங் ஒரு நாள் சேர்த்து 4 நாள் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம அந்த பெயிண்டிங்கோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் இப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ அந்த பேனல் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.